77வது சுதந்திர தின விழா தொடர்பில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள். நாடாளுமன்றத்தில் தொடரும் அராஜகம், மீண்டும் சபையில் கொந்தளித்த அர்ச்சுனா. தமிழர் தாயகத்தில் இடம்பெறும் அராஜகங்கள், சபையில் கொந்தளித்த ஸ்ரீதரன். அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பாரிய மோசடிகளோடு தொடர்பு பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. இஸ்ரேலிய மத மையங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை, பிரதமர் சுட்டிக்காட்டு. உலகின் தேவையை இந்தியா பூர்த்தி செய்யும், பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு. இந்த ஆண்டு 77வது சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதியினால் பாரம்பரியமாக வழங்கப்படும் 21 பீரங்கி வேட்டுகள் இடம்பெறாது என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை இவ்வருட சுதந்திர தின நிகழ்வுகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன் அபேரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, 77வது சுதந்திர தின விழாக்கள் குறைக்கப்பட்ட செலவுகள், குறைவான விருந்தினர்கள் மற்றும் செயற்பாடுகளோடு நடத்தப்படும். இதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்களின் எண்ணிக்கை 3000 1600 குறைக்கப்படும். ராணுவ அணிவகுப்பின் போது ஆயுதமேந்திய வாகனங்கள் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் ஒரு பகுதியாக நடத்தப்படாது. முப்படைகள் மற்றும் போலீஸ் அணிவகுப்புகளில் ராணுவ மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும். இதேவேளை இந்த ஆண்டு நிகழ்வில் விமான காட்சிகள் மட்டுப்படுத்தப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரம் ஒதுக்கப்படாமை குறித்து இன்று வரையிலும் தீர்வு கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தனக்கு உரையாட அனுமதி வழங்கப்படாமை குறித்து சபாநாயகரிடம் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது, இன்று வரை தனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும், இதுகுறித்து தனக்கு எந்தவித பதிலும் தற்போது வரை வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். யாழிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு வருகை தரும் தனக்கு சரியான பதிலை தற்போது வரை எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட யாரும் வழங்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ள போதிலும் எனக்கு சரியான பதில் வழங்கப்படவில்லை. ஆகவே தனக்கு சரியான பதிலை பெற்றுத் தருமாறு அவர் சபாநாயகரிடம் கூறியிருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், அத்தோடு இது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு ஆராயப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் இன்றைய தினம் வரையிலும் தனக்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என அவர் 3வது தடவையாக கேட்பதாக சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திலிருந்து தமக்கு காணி வேண்டுமென கொழும்பு மற்றும் பாணதுரையைச் சேர்ந்த சிங்கள மக்கள் விண்ணப்பித்துள்ளதாக யாழிலிருந்து வெளிவரும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கொழும்பு, வெள்ளவத்தை, வம்பலப்பேட்டை, புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, வத்தளை போன்ற பகுதிகளில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டு உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் தெரிவித்துள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதிகளில் வாழ்ந்த தமிழ் மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்த தமிழ் மக்கள் எனவும், குடியேற்றப்பட்டார்களா அல்லது பரம்பரையாக வாழ்ந்தார்களா என தேசிய மக்கள் சக்தி ஊடக இணைப்பாளருக்கு வகுப்பு எடுக்க வேண்டும் என கடுமையாக சாடியுள்ளார். அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பாரிய மோசடிகளோடு தொடர்பு பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான காமினி லொக்குகே முன்வைத்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவைத்தவர்களின் விவரங்களை வெளியிடும் ஆவணங்களில் இலங்கை ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பற்றிய விவரங்கள் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளை வகிக்கும் நபர்களின் பெயர்கள் இந்த ஆவணத்தில் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த நபர்கள் குறித்து எதிர்வரும் வாரத்தில் தாம் அம்பலப்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கும் நபர்களின் சொத்துக்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தாம் அம்பலப்படுத்த உள்ளதாக காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள் வெளியிட்டதன் பின்னர் அரசாங்கம் குறித்த நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை எந்தவொரு விடயம் தொடர்பிலும் விசாரணை நடத்துவதற்கு அரசாங்கத்துக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதனை எதிர்கொள்ள நாங்கள் தயார் எனவும் காமினி லொக்குகே மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய மத மையங்களையோ அல்லது அதுபோன்ற இடங்களையோ நிர்மாணிப்பதற்கு எந்தவொரு அரசாங்க நிறுவனமும் இதுவரை அங்கீகாரம் வழங்கவில்லை என இலங்கையின் பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சோ அல்லது அதன் மற்றொரு திணைக்களமோ இஸ்ரேலிய மத மையங்களையோ அல்லது அதுபோன்ற இடங்களையோ நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை. எனினும் இவ்வாறான நிலையங்கள் பராமரிக்கப்படுவதை தாம் அறிந்திருப்பதாக கூறிய பிரதமர் அவை பற்றிய தகவல்களை பெற்று நிலைமையை அவதானித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
21ஆம் நூற்றாண்டில் இந்தியா நம்ப முடியாத வேகத்தில் முன்னேறி வருவதாக அந்நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திறன் நிறைந்தவர்களுக்கான உலகின் தேவையை இந்தியா பூர்த்தி செய்யும் என மோடி தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஒடிசாவில் நடைபெற்ற 18வது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொண்டு நரேந்திர மோடி உரையாற்றியுள்ளார். இன்னும் பல தசாப்தங்களுக்கு உலகின் இளமையான திறம் மிக்கவர்கள் உள்ள நாடாக இந்தியா திகழும் எனவும் திறமையானவர்களுக்கான உலகின் தேவையை இந்தியா பூர்த்தி செய்யும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். அதற்கான ஆற்றல் இந்தியாவிடம் உள்ளதாக இந்திய பிரதமர் மேலும் தெரிவித்திருந்தார்.